இந்த மனித பிறவியினுடைய முக்கியத்துவத்தை, அந்த மகிமையை நாங்கள் உணரவில்லை, வள்ளற்பெருமான் உணர்ந்தார். அதுதான் பேசுறார். மனித பிறவி எடுத்த அந்த காலத்திலேயே, அந்த பிறவியிலேயே நீ மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுவிடு. என்னுடைய காரணம், இந்த மனித பிறப்பு சாதாரணமாக எங்களுக்கு கிடைக்கவில்லை. கோடி ஆண்டுகள் அண்டம் உருவாகி, அண்டத்திலே இருந்து இந்த பிரபஞ்சம் உருவாகி, பூமி உருவாகி, அதுக்கு பிறகு அணுக்கள் சிதவடைந்து பல்வேறுபட்ட அணுக்களாக ஒரு அணு இன்னொரு அணுவாக மாறும், அந்த அணு இன்னொரு அணுவாக மாறும். அப்படி மாறி மாறி பக்குவம் அடைந்துதான் முதல் நுண்ணீராக பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணீராக அகவிளக்கம் பெற்றன. அப்ப என்ன இதுல இருந்து தெளிவுக்கு வருகின்றோம் என்று சொன்னால், ஒவ்வொரு அணு அகத்திலேயும் இருக்கின்ற மின்காந்த ஆற்றல் தான் உயிராற்றலாக பக்குவம் அடைந்தன. இதுதான் வள்ளல் பெருமானுடைய மிகவும் தெளிந்த பார்வை. இதை நாங்கள் நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால், வள்ளல் பெருமான் தர்மசாலையிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பர் எழுப்பி கேட்கின்றார், நீங்கள் ஜீவகாரணியம் என்று ஒவ்வொரு நாளும் கத்திக் கொண்டிருக்கிறீர்களே, ஜீவகாரணியத்தினுடைய அடிநாதம் என்ன என்று கேட்கின்றார் வள்ளல் பெருமான். அவருடைய பதில் சொல்லவில்லை. ஏன்? பெரியவர்கள் எல்லாவற்றிற்கும் உடனே பதில் சொல்லிவிட்டு போக மாட்டார்கள். சில விடயங்களை இவர் அனுபவத்திய ரீதியாக உணர்ந்து கொள்ளட்டும் என்ற நினைவிலே பதில் சொல்லாமல் அப்படியே அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் வள்ளல் பெருமான் அந்த அன்பர்கள் குழாமோடு அவர் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடையிலே அழுகிறார். அப்படியே கண்ணீர் பெருகுகின்றது, பெருகுகின்றது. ஒருவருக்கும் ஏன் அழுகிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்ப ஒரு நபர் வள்ளல் பெருமானை கேட்கின்றார், ஏனையா இவ்வளவு தூரம் அழுகிறீர்கள், என்ன நடந்து விட்டது என்று இவ்வளவு தூரம் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுதுதான் பெருமான் பேசுகின்றார், இங்குதான் நாங்கள் ஜீவகாரணியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கால் பாதம் பட்டு ஒரு மண்ணாங்கட்டி உடைந்து விட்டதே, அதை கண்டு தகிக்க முடியாமல் தரிக்க முடியாமல் என்னுடைய உள்ளம் பதறிக்கொண்டிருக்கின்றது என்று அழுதார். இங்குதான் ஜீவகாரணியத்தினுடைய அடிநாதத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.